தீபாவளி முடிஞ்சிருக்கு, நீங்க மட்டும் தான் பட்டாசு வெடிப்பீங்களா? எங்களுக்கு வெடிக்க தெரியாதா? அதாவது வந்து இந்த பட்டனும் இந்த ஜிப்பும் வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். ஷார்ப்னஸ் இருந்தா நான் பட்டன் ஃபோல்டிங் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே டிராப் ஷோல்டர் டிஷர்ட்ஸ். டிராப் ஷோல்டர் டிஷர்ட்ல மெயின் வந்து அதுல வர பஃபரும் அதுல வர பிரிண்டர் தான். பிரிண்டர் தெரியுற மாதிரி கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். எதுக்கு இப்போ மழை பெய்யுது, திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்குது, பொண்ணுங்கன்னா வெயில வரத்துக்கு அழுவாங்க, பசங்கன்னா மழையில வரத்துக்கு அழுவாங்க. எதுக்கு வீட்டுல இருந்தே ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போயிடலாம். லேயரிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் போகலாம், ஃபார்மல்ஸ் போகலாம். ஒரு 4 மேனிக்கின் வச்சிருக்கீங்கன்னா ஒன்று ஃபார்மல்ஸ் போடுங்க, ஒன்று ஸ்ட்ரீட் ஸ்டைல் போடுங்க, ஒன்று கேஷுவல் போடுங்க, ஒன்று வந்து பார்ட்டி வேர் மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜீன்ஸை வந்து திருப்பி போட்டுட்டு ரைட் சைடு லெக் வந்து இப்படி மேலே ஏற்றிட்டு அப்புறமா லெஃப்ட் சைடு லெக் எப்படி ரைட் சைடு ஏற்றணுமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஏற்றிட்டு கொஞ்சம் கிராஸாக போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பஃபர் மாதிரி வர மாதிரி அப்படியே இப்படி திருப்பி போட்டணும். கஸ்டமர் நினைப்பாங்க ஒரு லவோட பண்ணியிருக்கான்ப்பா பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கள் என்டர்டைன்மெண்ட் சேனல் வந்து யூஸ்ஃபுல்காக தான். நாங்களும் வளரணும், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வளரணும். ஹாய் ஹலோ நமஸ்தே, வெல்கம் டு ஃபேஷன் என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இல்லிஸ்லி ட்ரிப்ளிகன்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, ரீட்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஷாப்பில் வந்து எந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்ணி எந்த மாதிரிலாம் வைக்கலாம்னு கொஞ்சம் டவுட்டாக இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது வந்து விஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து விஷுவல் மெர்ச்சன்டைசிங் ப்ரோ. வாங்க காமிக்கிறேன். விஎம் பற்றி சொல்லியிருந்தேன். விஎம் பற்றி வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. இல்லிஸ்லி ட்ரிப்ளிகன் ஃபுல்லாகவே நிறைஞ்சு கிடக்கு. அதுக்கு வந்து மொத்தமாக எங்கள் இல்லிஸ்லி ட்ரிப்ளிகன் பாய்ஸ் தான் காரணம். ஒரு விஎம்மும் எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இது நம்ம நார்மலாக வைக்கலாம், பட் ஆனால் அது நார்மலாக வச்சா நல்லா இருக்காது. இதுக்கேற்ற ஆங்கர் கலரு, இதுக்கேற்ற ஷேடு, அப்புறமா இதுக்கேற்ற அந்த லைன், இதெல்லாம் வந்து கலர் ஷேடாக வச்சாதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள் ஷாப்பில் வந்து சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க. எவ்வளோ பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கேற்ற விஎம் நீங்கள் ஒரு லவோட கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இது வந்து போல நெக் ஃபுல் ஸ்லீவ் சரிங்களா, இது வந்து ஷார்ட்ஸ். இங்கே வந்து நான் இங்கே ஃபார்மல் பேண்ட் தூக்கி வந்து வைக்கணும், இதுக்கேற்ற காம்போ தான் நான் வைக்கணும். அதுவும் ஓரளவுக்கு விஎம் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த போல நெக் வந்து ஃபோல்டிங்லேயும் வைக்கலாம், அப்படிலாம் ஆங்கிங்லேயும் போடலாம். அப்படி ஃபோல்டிங்கில் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த டிசைன் தெரியாது, இந்த ஜிப்பர். இதே நம்ம ஆங்கிங்ல வைக்கிறோம், கலர் ஷேடும் தெரியும், இதுல இருக்க டீடைலிங்கும் தெரியும், இந்த ஜிப்பரும் தெரியும். அப்போதான் வந்து ஃபுல்ஃபில் ஆவாங்க கஸ்டமர். ஓகே இல்லை இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து ரசிச்சு பார்ப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து மற்ற ஷாப்ல வந்து பேப்பர் ஃபோல்டிங்ல பண்ணுவாங்க. இப்போ நாம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கிறதுனால எல்லாமே வந்து நார்மலாவே பேப்பர் இல்லாம அப்படியே அந்த பஃபர் மாதிரி எல்லாமே வந்து 3 ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே டிராப் ஷோல்டர் டிஷர்ட்ஸ். டிராப் ஷோல்டர் டிஷர்ட்ல மெயின் வந்து அதுல வர பஃபரும் அதுல வர பிரிண்டர் தான். பிரிண்டர் தெரியுற மாதிரி கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இப்போ இந்த டிஷர்ட் வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படி இருக்கு, இது நான் இப்படி ஓபன் பண்ணனா மொத்த பிரிண்ட்டும் தெரியும். இப்போ இதுல மெயினா என்ன தெரியுது, இந்த லோகோ தெரியுது தான் மேட்ரு. இது ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் டிராப் ஷோல்டர் டிஷர்ட். இந்த டிராப் ஷோல்டர் டிஷர்ட் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஃபோல்டிங் தேவையில்லை. இதுல வந்து பேக் பின் தான் இப்போ நான் மெயினாக காட்டணும். ஸோ அதனால வந்து நான் இப்படி ஹேங்கிங் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதுவும் ஓரளவுக்கு விஎம் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்க்கு போயிட்டோம்னா ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்லயும் சரி, இப்போ நான் எப்படி டிராப் ஷோல்டர் டிஷர்ட்ல சொன்னோம் அதே மாதிரி தான். இல்ல வேர்டிங்ஸ் வருதா வேர்டிங்ஸ் வச்ச மாதிரி போடணும், அப்படிலாம் பிரிண்டர் வருதா பிரிண்டர் வர மாதிரி போட்டணும். இது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் சொல்லிட்டேன், அப்புறம் போலோ நெக் சொல்லிட்டேன், டிராப் ஷோல்டர் சொல்லிட்டேன், அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் ரவுண்ட் நெக் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைட் போயிடலாம், அப்புறமா ஷர்ட் சைட் போயிடலாம். அதுலயும் விஎம் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஷாப்க்கு வந்துட்டு YT25 சொன்னீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து பட்டன் ஃபோல்டிங். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பட்டன் ஃபோல்டிங் வந்து நம்ம எவ்வளோ அழகாக பண்றோமோ அவ்வளோக்கு நீட்டா இருக்கும். இந்த மாதிரி கலர் ஷேடு வச்சு ஒன்னா சூப்பரா பண்ணணும் வைங்களேன். நம்ம விஎம்ல இம்பார்ட்டன்ட் வந்து மியூசிக், நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டிங், நெக்ஸ்ட் வந்து மேனிகன், நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்மெல். நம்ம ஸ்மெல்ஸ் நல்லா குட்டா இருந்துச்சுன்னா பக்காவா இருக்கும். ஒரு நீங்க ஷர்ட் வைக்கிறீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் எடுத்துட்டு போங்க, டார்க்ல இருந்து லைட் எடுத்துட்டு போகாதீங்க சரிங்களா. அப்பதான் வந்து ஓகே இங்க வந்து கொஞ்சம் அந்த பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பார்த்துட்டு இங்க அட்ராக்டிவ் ஆவாங்க. அப்புறமா வந்து இது எல்லாமே ஜீன்ஸ்லயே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், இந்த ஆங்கிங்ல போறதுக்கு இவ்வளவு சின்ன ஆங்கர்ல இவ்வளவு பேண்ட் போகுதுன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து சமோசா ஃபோல்டிங்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே பண்ணேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா வந்து என்னோட பாய்ஸ் வச்சு நான் உங்களுக்கு பண்ண விடுறேன்.
தீபாவளி முடிஞ்சிருக்கு, நீங்க மட்டும் தான் பட்டாசு வெடிப்பீங்களா? எங்களுக்கு வெடிக்க தெரியாதா? சும்மா சொன்னேன், இது பட்டாசுலாம் இல்லை, ஜீன்ஸ். இது ஜீன்ஸ்லேயே விஷல் மெர்ச்சன்டைசிங்னு ஒன்று இருக்கு. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரோல் தான் பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவுதான். இது எல்லாமே இந்த மாதிரி தான், சரிங்களா? இதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பாய்ஸ் வச்சு நான் பண்ண விடுறேன். அதே மாதிரி தான் லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், ஷேட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இதுக்கும் நான் அங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அந்த டிஷர்ட்க்கு நான் ஃபார்மல் பேண்ட் வச்சுக்கலாம், இதுக்கும் நான் ஃபார்மல் பேண்ட் வச்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து கேஷுவல், அதுக்கேற்ற மாதிரி கேஷுவல் பேண்ட் என்னால் வைக்க முடியும். காம்போஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டைலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு நீங்க ஸ்டைலிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ட்ரைனிங் இருக்கிறது பதிலா யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட சொல்றப்ப இல்ல கஸ்டமர் நீங்க ட்ரெஸ் எடுத்து தரப்ப அது வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஓகே, நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப அழகா அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா மேனிக்யூன்ஸ். நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போயிடலாம், லேயரிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் போகலாம், ஃபார்மல்ஸ் போகலாம். ஒரு 4 மேனிக்யூன் வச்சிருக்கீங்கன்னா, ஒன்று ஃபார்மல்ஸ் போடுங்க, ஒன்று ஸ்ட்ரீட் ஸ்டைல் போடுங்க, ஒன்று கேஷுவல் போடுங்க, ஒன்று வந்து பார்ட்டி வேர் மாதிரி போடுங்க. இது போதும். இது போட்டாலே வெளியில இருந்து பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல போடாதீங்க. ஒரு கலர் அடிக்கிறீங்க, பிளாக் அடிக்கிறீங்கன்னா ஃபுல்லா பிளாக், ப்ளூ அடிக்கிறீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ, அந்த மாதிரி போட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் டீசென்டாவும் இருக்கும். கஸ்டமர் நினைப்பாங்க, ஒரு ஓட பண்ணியிருக்கான்ப்பா பையன். இது இந்த ஷாப்ல மட்டும் இல்லை, எல்லா ஷாப்லயும் வந்து நம்ம விஷுவல் மெர்ச்சன்டைசிங் வந்து நீட்டா இருக்கும், சரிங்களா? 7 பிரான்ச்லயும் நீட்டா இருக்கும். எந்த பிரான்ச்லயாவது கலைஞ்சு இருக்கு இல்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ல வந்து உங்க பதிவை பதிக்குங்க. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து எல்லா ஃபோல்டிங்கும் வந்து நான் உங்க எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட பாய்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். மை பாய் வாடா டே. நான் உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பட்டன் ஃபோல்டிங், இது வந்து நான் ஆட்டோ பம்முன்னு பேர் வச்சிருக்கேன். பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரோல் தான். நெக்ஸ்ட் வந்து இது நான் சமோசான்னு பேர் வச்சிருக்கேன். ஜஸ்ட் அது வந்து ஒரு மடிப்பு தான், நான் பேர் வச்சிருந்தேன் எல்லாமே. இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பாய்ஸ் சொல்லி தருவாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்பேஸ்ல நீங்க வச்சீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், இன்னும் ஃபோல்டிங்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் இந்த ஷாப்ல வந்து நான் இந்த 3 ஃபோல்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜீன்ஸை வந்து திருப்பி போட்டுட்டு ரைட் சைடு லெக் வந்து இப்படி மேலே ஏற்றிட்டு, அப்புறமா லெஃப்ட் சைடு லெக் எப்படி ரைட் சைடு ஏற்றணுமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஏற்றிட்டு கொஞ்சம் கிராஸா போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பஃபர் மாதிரி வர மாதிரி அப்படியே இப்படி திருப்பி போட்டணும். அதாவது வந்து இந்த பட்டனோ இந்த ஜிப்போ வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். ஷார்ப்னஸ் இருந்தால் நான் பட்டன் ஃபோல்டிங் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் நீங்கள் அதான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்குன்னு வந்து இந்த ரொம்ப எடுத்துடக்கூடாது. ஒரு சைஸில் வந்து ஒரு பீஸ் தான் வரும். 30லேருந்து 38ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பீஸ் வைக்கணும். 5 பீஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 6 பீஸ் வைக்கிறீங்க, 7 பீஸ் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அந்த கோணல் மணலாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஒரு பீஸ் ஒரு சைஸ், அவ்வளோதான். நீங்கள் டோன் ஜீன்லாம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி திருப்பி போட்டிருக்காங்க. திருப்பி போட்டுட்டு திருப்பிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நம்ம எடுத்தோடனே ஃபோல்டிங் பண்ணால் நல்லா வராது, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அதான் மெயின். அவன் கை வச்சு ஏதோ பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதுவும் ஓரளவுக்கு ஈஸியான ஃபோல்டிங்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஷாப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டிங் பண்ண சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஜம்போ ரோல் பண்ண போகிறேன், சரிங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் சைடு லெக் இருக்குல்ல, இப்படி போட்டுக்கோங்க. இவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்டு இந்த டேக்கை தூக்கி உள்ளே போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ரோல். இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சுங்கன்னா இது வந்து அந்த நான் எப்படி கற்றுக்கினேன்னா, எங்கேயாவது நம்ம போகிறோம், வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே கற்றுக்கினது தான் இது வந்து இது வெடிகுண்டு. இன்னொரு பேர் இருக்குது ஜம்போ ரோல். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ரோல் தான். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட் இருக்குது www.illisly.com. அதில் போனீங்கன்னா மாடல்ஸ்க்கு எப்படி வேர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோஸோடு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டைலிங் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம். எங்களுக்குன்னு வந்து இல்லிஸ்லி ட்ரிபிளிகன், இல்லிஸ்லி கேன்க்குன்னு குரூப் இருக்குது. அந்த குரூப் மூலியமாக நாங்கள் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருது, என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே வந்து அதில் சென்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அப்போ கூட உங்களால் வர முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து பசங்களாம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னோட பாய்ஸ் இல்லைனா நானே வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி ஜஸ்ட் வீடியோ கால் மூலியமாவோ இல்லைனா ஃபோட்டோ சென்ட் பண்ணியோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் உட்காந்து இடத்துலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாமே. எதுக்கு இப்போ மழை பெய்யுது, திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்குது,
பொண்ணுங்கன்னா வெயில வரத்துக்கு அழுவாங்க, பசங்கன்னா மழையில வரத்துக்கு அழுவாங்க. எதுக்கு வீட்ல இருந்தே ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ரோ. நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஷாப்லலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் ஓப்பன்டாக்கா சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் இப்போ அப்கமிங் ஜென்ரேஷனில் நீங்கள் ஷாப் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் என்டர்டைன்மெண்ட் சேனல் வந்து யூஸ்ஃபுல்காக தான். நாங்களும் வளரணும், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வளரணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ரோ. இதோட இந்த விஎம் டாபிக் நான் முடிச்சுக்கிறேன். நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். That's it for today. See you tomorrow.